நான் நேற்று இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ரேண்டம் டெட் லிஃப்ட் வீடியோன்னு தான் நினச்சேன். பட் அவரால் அந்த வெயிட்டு தூக்க முடியல. தட்ஸ் ஓகே. ஆனால் நெக்ஸ்ட் கிளிப்பில் பார்த்தா அவருக்கு வந்துட்டு ஸ்கோலியோசிஸ் சேஞ்ச் இருந்துச்சு. நானும் எப்படா ஆகியிருப்பேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். மேபி வெர்டிப்ரா வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். பட் எக்ஸ்ரே பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி வேறு எப்படா ஆகியிருப்பேன் அப்படின்னு பார்த்தா ஹீ காட் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் இன் தி லம்பர் வெர்டிப்ரா. பட் அதுவும் ஓகே, அது லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன் கிடையாது. ஆனால் அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட்னா எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எனக்கு சத்தியமாக தெரியல. கண்டிப்பாக அது ஃபிசியோதெரப்பி இல்லை. ஐ எம் ஹாப்பி இன் இட். ஜோக்ஸ் அப்பார்ட், அந்த கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் அவருக்கு வந்துட்டு மேபி பெயின்லெஸ்ஸாக இருக்கலாம். பட் அதை சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டா அந்த ஸ்கோலியோட்டிக் சேஞ்ச் வந்துட்டு பெர்மனண்ட்டாக இருக்கும். எப்படின்னா அந்த லம்பார் வெர்டிப்ரா அந்த கம்ப்ரெஸ்டான பொசிஷன்லேயே ஹீலாக ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ யங் ஏஜில் அந்த ப்ராப்ளம் வந்துட்டு பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. பட் ஃப்யூச்சரில் ஏஜ் ஆகும்போது அந்த ப்ராப்ளம் வந்து அவரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும்.